பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவாரி அர்ச்சிதா சேவா டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன ஒரு சேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாமியை நம்ம ஒரு 10 அடி தூரத்துலேருந்தே பார்க்கலாம். ஸோ இதோட டிக்கெட் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 5000 இருக்கும். இந்த புக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 10 AM ஆஃப் May 18 அன்டில் வந்து 10 AM ஆஃப் May 20 வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து 3 டேஸில் நீங்கள் பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து என்ன டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவாரி அர்ச்சிதா சேவா டிக்கெட்ஸ் விழா கல்யாணம், அதாவது ஊஞ்சல் சேவா, அர்ச்சிதா பிரம்மோற்சவம், SD சேவா இதெல்லாம் வந்து இருக்கும். இந்த சேவையெல்லாம் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா பவித்ரோற்சவம் டிக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. அது அங்கே வந்து 3 டேஸ் நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆகஸ்ட் 15லேருந்து 17 வரையும் 3 டேஸ் அங்கே இருக்கணும். இந்த புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 AM ஆஃப் May 21லேருந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருமலா அங்க பிரதேசம் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு ஃப்ரீ டோக்கன். இந்த டோக்கன் வந்து அவைலபிள் வந்து May 23 at 10 AM. இந்த 10 AMல ஓப்பன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் மொத்த டோக்கனும் காலியாயிடும். ஏன்னா இது ஒரு ஃப்ரீ டிக்கெட் அப்படின்றனால ஓவராலாக காலியாயிடும். ஸோ அதை நீங்கள்